எந்த டவுட்டும் கிடையாது. ஒருவேளை துஷார் கூட இப்போ லவ் ப்ரொபோசல் வந்து அரோரா கொடுத்ததில் விஜய் சேதுபதி சாருக்கு பொசசிவ்னஸ் வந்து நான் வந்து இன்னும் விழுந்து விழுந்து லவ் பண்ணுறேன், வந்து உன்னுக்காக வந்து இத்தனை சோஷியல் மீடியாலே எனக்கு நான் பகைச்சிட்ருக்கேன், உன்னை வந்து அப்படி தங்க தட்டில் தாங்கி இருக்க 100 நாளும் நீ இன்னும் திடீர்னு பொசுக்குன்னு துஷார் கிட்ட போய் லவ் சொல்லிட்டு அரோரா அப்படின்னு ஒரு வேளை கோவம் வந்துட்டா வேணா வெறும் கையோட அரோராவை அனுப்புவார், இல்லைனா கண்டிப்பாக பொங்கல் போனஸ்லாம் கொடுத்து தான் அனுப்புவார் அப்படின்னு சொல்லும்போது கூடவே ஒரு 10 படத்துக்கான கால் ஷீட்டையும் கொடுத்து அனுப்புவார். ப்ளஸ் ஹீரோயின் மெட்டீரியலை எவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு லைவில், ஐ மீன் இன்னேற்று எபிசோடா இன்னைக்கு எபிசோடோ அதை சாரி கட்டிட்டு அழகாக ஒரு குடும்ப குத்து விளக்கா ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக அப்படியே பளிச்சுன்னு அந்த ஹீரோயின் மெட்டீரியல் நடுவுலேயும் ஒரு ட்ரூ லவ் இருக்க மாதிரி துஷார் கிட்ட ஒரு ப்ரொபோசல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு பொண்ணை அப்படி இருந்த அரோரா இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம்னு சொல்லும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு பிக் பாஸ் டீம். இந்த ஹேட்ஸ் ஆஃப் வந்து நான் வஞ்ச புகழ்ச்சியாக தாங்க சொல்கிறேன், வந்துட்டு ப்ளஸ் பாசிட்டிவ் சைடில் சொல்ல வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இவளை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்கினீங்கன்னா அப்போ கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது தான் எனக்கு. அதாவது தன்னோட தேவைக்காக என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னும்போது இதே அரோராக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம், ஜோ மைக்கேல் ஆகட்டும், இல்லை மற்றவங்களாகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், அவங்க வீட்டு பொண்ணுங்க அவங்களோட சர்வைவலுக்கு அரோரா மாதிரி விஷயங்களை கையில் எடுத்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் என்னோட கேள்வி. அப்போது பாரு நாங்கள் சப்போர்ட் பண்ணும்போது பாரு மாதிரி தான் நீ இருப்ப, பாரு மாதிரி தான் வந்துட்டு உங்கள் வீட்டில் யாராக இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா, ஒத்துக்குவீங்களா அப்படின்லாம் எங்களுக்கு கொஸ்டின் வருதுன்னா அப்போ அரோராவை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் அதே கேள்வி தான் கேட்குறேன். அப்போ அரோரா மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் வீட்டில் இருந்தால், அரோரா மாதிரி ஒரு சாய்ஸ் அவள் எடுத்தா சர்வைவல், அப்போ அந்த பொண்ணை நீங்கள் அண்ணனா ஒரு தங்கச்சியாவோ அக்காவோ இல்லை உங்கள் வீட்டு உங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளில் இருக்க ஒரு ரிலேட்டிவாவோ கூட நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னா அரோராவை நீங்கள் டைட்டில் வின்னர் ஆக்குங்க. அப்போ வந்து கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது, ஒரு சாமான் தேய்ச்சோ இல்லை படிப்பு இருக்குதோ இல்லையோ, படிப்பறிவு இருக்குதோ இல்லையோ, தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட சர்வைவலுக்காகவும் தன்னோட மானத்துக்காகவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இல்லை ஏதோ ஒரு இடத்துல தன்னோட அறிவுக்கு ஏற்ற வகையிலையும் தன்னோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற வகையிலையும் பொண்ணுங்க வந்து இந்த சொசைட்டியில் என்னமோ ஒன்று ப்ரூஃப் பண்ண வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவளை இப்படி தான் ப்ரூஃப் பண்ணிக்கணும்னு அவள் எடுத்த சாய்ஸ் அவளுது. ஆனால் இந்த மாதிரி ஷோவில் அவளை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், அவளை டாப் 2ல் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் அப்போது சர்வைவலுக்காக பொண்ணுங்க என்ன வேணால் பண்ணலாமா? அப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஷோவில் ஷைன் ஆகிறா அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு அப்போ ஷைன் ஆகிடலாமா அப்படின்னு ஒரு பேட் எக்ஸாம்பிளை நீங்கள் சொசைட்டிக்கு கொண்டு வரீங்க அப்படின்றது தான் இந்த சீசனோட பெரிய என்ன சொல்கிறது சீப்பான ஒரு எத்திக்ஸா, சீப் எத்திக்ஸ். எத்திக்ஸில் என்ன சீப்பு, எத்திக்ஸ்னாலே எத்திக்ஸ் தான், ஆனால் அந்த எத்திக்ஸையுமே நீங்கள் சீப்பான எத்திக்ஸாக இந்த